விடும் தேற்றரவாளன் ஆண்டவன் நம்மோடிருப்பான். தேவசாயமாக மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன். மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை ಮುಂದೆ ಸ್ಪೀಕರ್ ಇದೆ ನೋಡಿ ಸರ್ ಹಿಂದೆ ಸ್ವಲ್ಪ ದಾರಿ ಮಾಡ್ಕೊಡಿ ದಯವಿಟ್ಟು. கை கொடு ஹalleluya. பரிசுத்த பிதாவே, இறுதி நேரத்தில் உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறோம். அப்பா, நீரே உடைய பிள்ளைகளை வழிநடத்தி இந்த சபையை ஆசீர்வதித்து தாசன் மூலமாய் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உடைய பரிசுத்த கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா, இந்த கடைசி நேரத்தில் உடைய கிருபை இரக்கம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கட்டும். உடைய தாசன் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக, கட்டின சபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். பரலோகமே என் சொந்தமே காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே காண்பேனோ, Marutam posida, mana tuya.
நானென்று காண்பேனோ நானென்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என்னை காண்பேனோ எந்த இயேசுவை நான் என்று காண்பேனோ எந்த இயேசுவை நான் என்று காண்பேனோ Hello, silent please. Everybody silent. Silent. Everybody silent. Hello. Silent. ಒಬ್ಬೊಬ್ಬರು ಈ ಕೊನೆಯ ಗಳಿಗೆಗೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. இந்த மண்ணின் முன் நாங்கள் நின்று கொண்டு ನಾವು ಈ ಮಣ್ಣಿನ ಮುಂದೆ ನಿಂತಿರುವಂತಹ ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ இது ஒரு முடிவல்ல, ಇದು ಒಂದು ಕೊನೆಯಲ್ಲ. இது மண்ணிலிருந்து மகிமைக்கு மாற்றப்படும் நேரம். ಇದು ಮಣ್ಣಿನಿಂದ ಮಹಿಮೆಗೆ ಸೇರಿಸಲ್ಪಡುವಂತಹ ಮತ್ತು ஒரு தேவனுடைய மனிதர் தன்னுடைய வேலையை முடித்து அவர் ஆண்டவருடைய ಸನ್ನಿಧಿಗೆ செல்லும் நேரம். ಒಂದು ದೇವರ ಮನುಷ್ಯನು ತನ್ನ ಸೇವೆ ಮುಗಿಸಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಸೇರುವಂತಹ ನಿಮಿಷ ಇದು. தேவனுடைய தாசன் ஓட்டத்தை முடித்தார். இங்க இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஓட்டத்தை தொடங்குகிறோம். ಒಂದು ದೇವದಾಸನು ತನಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ಓಟ ಮುಗಿಸಿದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿ ನಿಂತಿರುವ ನಾವು ನಮ್ಮ ಓಟ ಮುಂದುವರಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. இந்த வேலை அவர் தொடங்கின வேலை இன்னும் முடியவில்லை. ಈ ವೇಳೆ ಅವರು ಪ್ರಾರಂಭಿಸಿದ ಸೇವೆ ಇನ್ನೂ ಮುಗಿಯಲಿಲ್ಲ. அவர் தொடங்கின வேலை, அவர் செய்த ஓட்டம், அவர் மேல் இருந்த அபிஷேகம் இன்றைக்கு ஒவ்வொருவர் மேலும் வரட்டும். ಅವರು ಪ್ರಾರಂಭಿಸಿದಂತಹ ಸೇವೆ, ಅವರಿಗಿದ್ದಂತಹ ಅಭಿಷೇಕ ನಮ್ಮೊಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ ಇರಲಿ. தேவனுடைய தாசன் இறந்தாலும் அவர் பற்றி வைத்த தீ ஒரு நாளும் ಇರಕ್ಕಾದು, ಅಣೆயாது. ದೇವರ ದಾಸನು ತೀರಿ ಹೋದರು, ಅವರಲ್ಲಿ ಅಂಟಿದಂತಹ ಬೆಂಕಿ ಮುಗಿದು ಹೋಗಲಿಲ್ಲ, ಆರಲಿಲ್ಲ. அவர் ஓடிய பாதை நின்று விடாது, ಅವರು ಓಡಿದಂತಹ ಪಾದೆ ನಿಂತಿಲ್ಲ. அவர் ஏற்ற தீ அணைந்து விடாது, ಅವರಲ್ಲಿದ್ದಂತಹ ಬೆಂಕಿ ಅದು ಹಾರಿ ಹೋಗಲಿಲ್ಲ. அவர் விதைத்த விதை அழியாது, ಅವರು ಬಿತ್ತಿದಂತಹ ಬೀಜ ಅಳಿಯದು. அவர் வாழ்ந்த சாட்சி ஒருபோதும் மறையாது. ಅವರು ಬಾಳಿದಂತಹ ಸಾಕ್ಷಿ ಎಂದಿಗೂ ಅಳಿಯುವುದಿಲ್ಲ. இந்த நேரத்தில் அவருடைய உடல் மண்ணில் செல்லுகிறது, ஆனால் ஒரு புது வாழ்வு ஒவ்வொருவர் மேலும் தொடங்குகிறது. ಈ ವೇಳೆ ಅವರ ಪಾರ್ಥಿವ ಶರೀರವು ಮಣ್ಣಿಗೆ ಸೇರುವಾಗಲೂ ಅವರಲ್ಲಿದ್ದಂತಹ ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಮುಂದುವರಿಯುತ್ತಿರುತ್ತದೆ. யோவான் 11:25 நான் உயிர்த்தெழுதலும் ಜೀವನமாய் இருக்கிறேன் என்று ಯೇಸು சொன்னார். ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯದ 25ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, ನಾನೇ ಪುನರುತ್ಥಾನ, ನಾನೇ ಜೀವವಾಗಿದ್ದೇನೆ. ಕಲ್ಲறை ஒரு முடிவல்ல, ಸಮಾಧಿಯು ಒಂದು ಮುಗಿಯುವಿಕೆ, ಸಮಾಪ್ತಿ ಅಲ್ಲ. இது விதை விதைக்கும் ஒரு இடம். ಇದು ನಾವು ಬೀಜ ಬಿತ್ತುವಂತಹ ಒಂದು ಸ್ಥಳವೇ. விதை மண்ணில் போகும்போது
மறைவது போல் தெரியும். ಬೀಜ ಮಣ್ಣಿನೊಳಗೆ ಸೇರುವಾಗ ಮುಚ್ಚಿ ಮರೆಯಾಗುವ ಹಾಗೆ ಕಾಣುತ್ತದೆ, ஆனால் அது அழிவதில்லை. ಆದರೆ ಅದು ಅಳಿದು ಹೋಗುವುದಿಲ್ಲ, அது பெருக போகிறது. ಅದು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾರ್ಪಡಲಿದೆ. இந்த சபை இன்னும் அதிகமாக இன்றையிலிருந்து பெருக போகிறது. ಈ ಸಭೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಇವತ್ತಿಂದ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದಲಿದೆ. இன்று நாம் காண்பது ஒரு மண், ஆனால் நாங்கள் காணப்போவது தேவனுடைய பலன். ಇವತ್ತು ನಾವು ನೋಡುವಂತದ್ದು ಒಂದು ಮಣ್ಣು, ಆದ್ರೆ ನಾವು ನೋಡಲಿರುವಂತದ್ದು ದೇವರ ಫಲವು. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ಇದು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. நல்லவர்கள் ஒருபோதும் மறைவதில்லை. ಒಳ್ಳೆಯ ಜನರು ಎಂದಿಗೂ ಮರೆಯಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. அவர்கள் விதைத்த வாழ்க்கையில் நாங்கள் தொடர்ந்து ஓடுகிறோம். ಅವರು ಬಿತ್ತಿದಂತಹ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಓಡುವರಾಗಿದ್ದೇವೆ. மண்ணில் அவர் உறங்கினாலும் மகிமையில் அவர் வாழ்கிறார். ಮಣ್ಣಿನಲ್ಲಿ ಅವರು ನಿದ್ರಿಸಿದರು, ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಬಾಳುವರು. உடல் இங்கு மண்ணாகிலும் ಇವತ್ತು ಅವರ ಶರೀರ ಇಲ್ಲಿ ಮಣ್ಣಿಗೆ ಮಣ್ಣಾಗುವಾಗಲೂ ஆவி தேவனோடு இணைகிறது. ಅವರ ಆತ್ಮ ದೇವರೊಡನೆ ಸೇರಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, சங்கீதம் 131 1ஆம் வசனம், ಕೀರ್ತನೆ 121 1ನೇ ವಾಕ್ಯ, சகோதரர் ஒற்றுமையாய் இருப்பது எவ்வளவு நல்லதும் இனிமையுமாய் காணப்படும். 123ನೇ ಕೀರ್ತನೆ ಹೇಳುವ ಪ್ರಕಾರ ಸಹೋದರರು ಒಟ್ಟಾಗಿ ಬಾಳುವುದು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯದಾಗಿದೆ, ಎಷ್ಟು ಉನ್ನತವಾದದ್ದು. உங்கள் அப்பா ஒரு சபையை மட்டும் கட்டவில்லை, அவர் ஒரு குடும்பத்தை அவர் கட்டி இருக்கிறார். ನಿಮ್ಮ ತಂದೆ ಒಂದು ಸಭೆயை ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಕಟ್ಟಿರುವುದು, ಕುಟುಂಬಗಳನ್ನು ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்கள் பிரிந்தால் அவர் கட்டினது உடைந்துவிடும். ನೀವು ಬೇರ್ಪಟ್ಟರೆ ಅವರು ಕಟ್ಟಿರುವುದು ಒಡೆದು ಹೋಗುತ್ತದೆ. நீங்கள் ஒன்றானால் ನೀವು ಒಂದಾಗಿದ್ದರೆ அவர் தொடங்கியது உலகம் முழுவதும் பரவும். ಅವರು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದು ಲೋಕವೆಲ್ಲ ಹರಡುತ್ತದೆ. ஒரே ரத்தம், ಒಂದೇ ರಕ್ತ, ஒரே வேர்கள், ಒಂದೇ ಬೆವರು. பிரிவில்லை. ಈಗ ಬೇರ್ಪಡಿಕೆ ಇಲ್ಲ. ஆசீர்வாத விதைகள். ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಂತಹ ಬೀಜಗಳು. கைகள் இணைந்தால் கிருபை வரும். ಕೈಗಳು ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿದರೆ ಕೃಪೆ ಬರುತ್ತದೆ. தேவன் இதயங்கள் இணைந்தால் தேவன் நடத்துவார். ದೇವರು ಹೃದಯಗಳನ್ನು ಒಟ್ಟಾಗಿ ನೀವಿಟ್ಟರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. இந்த கல்லறை முன்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ಈ ಸಮಾಧಿಯ ಮುಂದೆ ನಿಂತು ನಾವು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಹೇಳುವಂತಹ ಕಾರ್ಯ, நாம் பிரியவே மாட்டோம். ನಾವು ಎಂದಿಗೂ ವಿಭಜನೆ ಆಗುವುದೇ ಇಲ್ಲ. இந்த பாரம்பரியத்தை நாங்கள் அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவோம். ಈ ಪಾರಂಪರ್ಯವನ್ನು ನಾವು ಮುಂದಿನ ಹಂತಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ಯುತ್ತೇವೆ. பாஸ்டர் ஆத்தர் பால் ಪಾಸ್ಟರ್ ಆರ್ಥರ್ ಪಾಲ್ ಅವರು மண்ணில் பிறந்தார், ಮಣ್ಣಿನಿಂದ ಹುಟ್ಟಿ ಬಂದರು. வானம் நோக்கி நடந்தார். ಅವರು ಆಕಾಶ ನೋಡಿ ನಡೆದರು. மனிதர் மத்தியில் தேவனை வெளிப்படுத்தினார். ಮನುಷ್ಯರ ಮುಂದೆ ದೇವರನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದರು. சிறிய வீட்டில் தீயை ஏற்றினார். ಚಿಕ್ಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಅಭಿಷೇಕದ ಬೆಂಕಿ ಹಚ್ಚಿದರು. சிலர் மத்தியில் உலகை மாற்றினார். ಅವರ ಮಧ್ಯದ ಕೆಲವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಲೋಕವನ್ನೇ ಬದಲಾಯಿಸಿದರು. அவருடைய கண்ணீரில் விதைகளை போட்டார். ಅವರು ಕಣ್ಣೀರಿಂದ ಬೀಜಗಳನ್ನು ಬಿತ್ತಿದರು. ஜெபத்தின் மூலம் வானத்தை தொட்டார். ಪ್ರಾರ್ಥನೆಯ ಮೂಲಕ ಆಕಾಶವನ್ನೇ ಮುಟ್ಟಿದರು. இருள் நடுவில் வெளிச்சமாய் மாறினார். ಕತ್ತಲೆಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬೆಳಕಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟರು. இறப்பினாலும் சாட்சி பேசுகிறார். ಅವರ ಸಾಕ್ಷಿ ಇವತ್ತು ಮುಗಿದು ಹೋದರೂ ಮಾತನಾಡುತ್ತದೆ. உடல் இங்கு மண்ணில் தங்கினாலும் ಇವತ್ತು ಅವರ ಶರೀರ ಮಣ್ಣಿನಲ್ಲಿ ಮುಚ್ಚಿಟ್ಟರು. உயிர் மேலே தேவனோடு இணைந்தாலும் ಅವರ ಜೀವ ದೇವರೊಡನೆ ಸೇರಿಕೊಂಡಿದ್ದರು. அவர் வாழ்வு நம்மில் ஒட்டட்டும். ಅವರ ಬಾಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಅಂಟಿಕೊಳ್ಳಲಿ. அவருடைய பாரம்பரியம் உலகத்தை தொடட்டும். ಅವರ ಪಾರಂಪರ್ಯವು ಲೋಕವನ್ನೇ ಮುಟ್ಟಲಿ. பாஸ்டர் ஆத்தர் பால் ஒரு பெயர் அல்ல, ಪಾಸ್ಟರ್ ಆರ್ಥರ್ ಪಾಲ್ ಅನ್ನುವಂಥದ್ದು ಒಂದು ಹೆಸರಲ್ಲ, அது ஒரு தீ, ಅದು ಒಂದು ಬೆಂಕಿ, அது ஒரு சாட்சி, அது ஒரு நிலையான ஒளி. ಅದು ಎಂದೆಂದಿಗೂ ನೆಲೆಗೊಳ್ಳುವಂತಹ ಬೆಳಕು. அவர் சென்று விட்டார், ಅವರು ಹೊರಟಿದ್ದಾರೆ, ஆனால் பற்றிய தீ அணைய மாட்டார். ಆದ್ರೆ ಹೊತ್ತಿಸಿ ಹೋದ ಬೆಂಕಿ ಅದು ಎಂದಿಗೂ ಆರಿಸಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. அவர் ஓட்டத்தை முடித்தார், ಅವರು ತಮ್ಮ ಓಟ ಮುಗಿಸಿದ್ದಾರೆ, ஆனால் தொடர்கிறது அவருடைய ஒளி. ಆದ್ರೆ ಮುಂದುವರಿಯುವುದು ಅವರು ಅಂಟಿಸಿರುವಂತಹ ಬೆಳಕು. இன்று நாம் இந்த உடலை
மண்ணில் விதைக்கிறோம். ಇವತ್ತು ಈ ಶರೀರವನ್ನು ಮಣ್ಣಿನಲ್ಲಿ ಬಿತ್ತುವಾಗ ஆனால் ஒரு தேவ மனிதரின் வாழ்க்கையை எங்கள் இதயத்தில் எழுப்புகிறோம். ಆದರೆ ಒಂದು ದೇವರ ಮನುಷ್ಯನ ಬಾಳು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬೆಳೆಯಲಿದೆ. எல்லாரும் வலக்கையை உயர்த்தி ಎಲ್ಲರೂ ಬಲಗೈಯನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿಟ್ಟುಕೊಳ್ಳಿ, உங்களை ஒப்புக்கொடுங்கள். ನಿಮ್ಮನ್ನೇ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. நல்ல சத்தமாக ஜெபியுங்கள். ಗಟ್ಟಿಯಾಗಿ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. இயேசுவே, உங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆற்றல் பாருங்கள். ஒரு பெயர் அல்ல, இது ஒரு தீ, இது ஒரு வல்லமை, இது ஒரு நெருப்பு, இந்த சந்ததி மேல் பாய்கிற அக்கினி. ಅವರ ಸಂತತಿಯ ಮೇಲೆ ಬಾಳುವಂತ ಒಂದು ಬೆಂಕಿಯಾಗಿದೆ. நாங்கள் ஒவ்வொருவரும் ನಾವು ಒಬ್ಬೊಬ್ಬರು எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ನಮ್ಮನ್ನು ಅರ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದೇವೆ. அவர் விட்டு போன பாதையில் ಅವರು ಬಿಟ್ಟು ಹೋದ ಪಾದೆಯಲ್ಲಿ தீயாய் எழும்பி பிரகாசம் ಒಂದು ಬೆಂಕಿಯಾಗಿ ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸಲಿ. இயேசுவின் நாமத்தினாலே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿಯೇ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. கடைசியாய் பார்க்கிறவர்கள் பார்க்கலாம். அதுக்கு பிறகு நாங்கள் மூடி நாங்கள் தேவனுடைய தாசனை மண்ணுக்கு ಕೊನೆಯಾಗಿ ನೋಡಬೇಕಾದವರು ದಯವಿಟ್ಟು ಬಂದು ನೋಡಿ, ಪಾರ್ಥಿವ ಶರೀರವನ್ನು ನೋಡಿ, ನಂತರ ಈ ಶರೀರವನ್ನು ನಾವು ಮುಚ್ಚಿಟ್ಟು ಮಣ್ಣಿಗೆ ಒಪ್ಪಿಸಲಿದ್ದೇವೆ. ನೋಡಕ್ಕೆ ಬಂದಿದ್ದವರು ಸ್ವಲ್ಪ ದಾರಿ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕಾಗಿದೆ. ತುಂಬಾ ಕಠಿಣವಾಗಿದೆ, ಜಾಗ ಕಷ್ಟವಾಗಿದೆ. ಹಿಂದೆ ಜರ್ಕೊಳ್ಳಿ, ಹಿಂದೆ ಜರ್ಕೊಳ್ಳಿ. ಹಂಗೆ ಹೋಗ ಮಕ್ಕಳ ಹೋಗಿ உம்மை ஆராதனை
வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா 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 அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். Our pastor from our midst. ನಮ್ಮ ತಂದೆಯಾದ ದೇವರು ಈ ಸಭಾಪಾಲಕರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಿಂದ ಬೆಳೆಯಲು ಆತನು ಮೆಚ್ಚಿದ್ದಾನೆ. We commit this body earth to earth, ashes to ashes, and dust to dust. ಮಣ್ಣಿಗೆ ಮಣ್ಣಾಗಿ ಭೂಮಿಗೆ ಭೂಮಿಯಾಗಿಯೂ ಧೂಳಿಗೆ ಧೂಳಾಗಿಯೂ ನಾವು ಈ ಶರೀರವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದೇವೆ. In committing the body to the grave, ಈ ಸ್ಮಶಾನದಲ್ಲಿ ಈ ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಭೂಮಿಯನ್ನು ಈ ಶರೀರ ಬಿಟ್ಟುಕೊಡುವ ಮೂಲಕ we wait for the day of the trumpet sound. ನಾವು ತುತ್ತೂರಿ ಶಬ್ದದ ದಿನಕ್ಕಾಗಿ ಕಾಯುತ್ತೇವೆ. The day will come ಆ ದಿನವು ಬರುತ್ತದೆ when we hear the trumpet sound. ನಾವು ಆ ತುತ್ತೂರಿಯ ಶಬ್ದ ಕೇಳುವಾಗ All those who die in Christ will rise up, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಸತ್ತವರೆಲ್ಲ ಎದ್ದೇಳುತ್ತಾರೆ. and all those who are alive ಬದುಕಿರುವ ನಾವು will live together with him in the presence of God. ಆತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಆತನೊಡನೆ ಎಂದೆಂದಿಗೂ ಬಾಳುತ್ತೇವೆ. We will all live together. ನಾವೆಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿ No more tears, ಇನ್ನು ಮುಂದೆ ಅಲ್ಲಿ ಕಣ್ಣೀರಿಲ್ಲ, no more pain, ಅಲ್ಲಿ ನೋವಿಲ್ಲ, no sadness, ಅಲ್ಲಿ ದುಃಖವಿಲ್ಲ, no sickness, ಅಲ್ಲಿ ರೋಗ ಇಲ್ಲ, no separation. ಅಲ್ಲಿ ಬೇರ್ಪಡುವಿಕೆ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. Lord will be our light. ದೇವರು ನಮ್ಮ ಬೆಳಕಾಗಿರುತ್ತಾನೆ. Jesus' name. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ Everybody lift your hand. ಎಲ್ಲರೂ ಕೈಗಳ ಮೇಲಕ್ಕೆ ಕಿಟ್ಟುಕೊಳ್ಳಿ. Open your mouth and thank the Lord. ಆತನ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. Stotram, stotram, stotram. Dasanikara stotram. Our Savior Guru. Stotram. ದೇವರ ಪ್ರೀತಿ ಕುಮಾರನಾದ ಯೇಸುವಿನ ಕರುಣೆ ಪವಿತ್ರಾತ್ಮನಾಗಿರುತ್ತೆ ಈಗಲೂ ಸದಾ ಕಾಲವು ನಮ್ಮೆಲ್ಲರೊಡನೆಯೂ ವಿಶೇಷವಾಗಿ ಕುಟುಂಬದೊಡನೆಯೂ ಸಭಿಕರೊಡನೆಯೂ ಎಂದೆಂದಿಗೂ ಉಂಟಾಗಿರಲಿ. Amen. 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 Amen.
Wait. Let people go. ಬ್ರದರ್ ಹಂಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ ಆಗಿರೋರು ಬನ್ನಿ ಏರಪ್ಪ கொஞ்சம் இருப்பா நச்சுக்கிடுவாங்க வெளியே போய் வெளியே போங்க ಅವ್ರಿಗೆ ದಾರಿ ಬಿಡಿ ಸಿಸ್ಟರ್ಸ್ ಅವ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ದಾರಿ ಬಿಟ್ಬಿಡಿ ಸಿಸ್ಟರ್ you come like this only